வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாதாரண மிக்சிலேருந்து புல்லட் மிக்சி எந்த வகையில் டிஃப்ரெண்ட் ஆகுது, நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனா அந்த மிக்சிக்கு எப்படி மாறுறது, இல்லை புது மிக்சி வாங்க போகிறதுனாலும் புல்லட் மிக்சி வாங்கலாமா இல்லையா அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு புல்லட் மிக்சி மாடல் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் புல்லட் மிக்சி வாங்கலாமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கிடச்சிரும். ஏன்னா இதே மாடலில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வெரைட்டியில் ஏகப்பட்ட மாடலில் உங்களுக்கு புல்லட் மிக்சி கிடைக்குது. இதோட வேரண்டி 2 வருஷம். 400 வாட்ஸ் மோட்டர் தான் உள்ளே இருக்குது. 500 வாட்ஸ்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த பிளெண்டரோட யூசர் கைடு வருது. மேக்ஸிமம் இந்த பிளெண்டரை பார்க்கும் போதே இவங்க ஜூஸர் மாதிரி தான் ஒரு ஐடியா, நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ணுறது இல்லை ஜூஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான் பார்த்தோன்னே தெரியுது. ஆனால் நம்ம இந்த பிளெண்டரை நார்மல் யூஸில் சட்னி அரைக்கிறதுக்கு, ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யூசர் கைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புல்லட் மிக்சியில் 3 ஜார் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூஸ் போடுற மாதிரியான பெரிய ஜார் வருது. இதோட கெப்பாசிட்டி 1.2 லிட்டர்ஸ். பாட்டத்தில் இருக்க பிளேடு போர்ஷன் தவிர எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அதை பிரித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 500 ml அடுத்து ஒரு 300 ml ஜார் கொடுத்துருக்காங்க. அது பாட்டத்தில் ஒரே சிங்கிள் பிளேடு தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி 2 கேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபில்டர் கேப்பு, ஒன்று நார்மல் கேப். கடைசி பாக்ஸில் பிளெண்டர் வருது. 400 வாட்ஸ் மோட்டார் கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தாலுமே ரொம்ப காம்பேக்டாக சின்னதாகவே இருக்குது. நார்மல் மிக்சியில் கொடுக்குற மாதிரி 3 பின் ப்ளக் கொடுக்காம அதோட 2 பின் ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. 400 வாட்ஸ் மோட்டாருக்கு பவர் கொடுக்குற கேபிளும் ப்ளக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏதோ ரேடியோலேருந்து வர வயரும் ப்ளக்கு மாதிரி இருக்குது. லைட்டாக ஹெவியாகவே இருக்குது. 400 வாட்ஸ் மோட்டார், அப்புறம் மேட் இன் இண்டியா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் பட்டனும் கிடையாது. இது மேலே ஜார் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ரன் ஆகுறது. ஸோ இதில் எந்த ஃபிசிக்கல் பட்டனும் இல்லை. ஆன்லைனில் இதே டிசைனில் கிடைக்கிற வேறு சில புல்லட் மிக்சியில் டியூனர் கொடுத்துருப்பாங்க. இதை வைக்கிறதுக்கும் ரொம்ப இடம் தேவைப்படாது. இது சாதாரண மிக்சியை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றத போக போக நம்ம பார்க்கலாம். ஜாரை மேலாப்பில் கரெக்டாக பாயிண்டில் வச்சுட்டு அழுத்தினோன்னா மிக்சி ஓட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக மெயின் போடும் போதே மிக்சி ரன் ஆகணும்னா ஜாரை கரெக்டான பாயிண்டில் வச்சுட்டு ரைட் சைடு, அதாவது கிளாக் சைடு நீங்கள் லைட்டாக மாற்றினீங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். அந்த லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயினில் சுவிட்சை போட்டாலே இங்கே ஓட ஆரம்பிச்சிடுது. மிக்சியில் அரைச்ச பிறகு அந்த ஜாரில் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணணுன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு 2 கேப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே வைக்கனாலும் வச்சுக்கலாம். அதுபோக ஜூஸு இந்த மாதிரி தேங்காய் பால் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபில்டர் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 300 ml அப்புறம் 500 ml ஜார்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் கேப் எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஒரு ஜூஸ் போடும்போது தேங்காய் பால் எடுக்கும் போதோ அதுக்குள்ளே டப்பாவை திருப்புறது மூலமாக அதுலேருந்து எவ்வளோ ஜூஸ் இறங்கியிருப்போது. எதையுமே புளிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஜூஸ் அதிகமாக கிடைக்கும். அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டிலாம் ஓகேவாக இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஜார்ஸ்லாம் எந்த அளவுக்கு உழைக்கும் அப்படின்றது தெரியல. கீழே போட்டால் அது இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்புறம் ஃபில்டர் கேப் ஒன்று கொடுக்குறாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தேங்காய் பாலோ இல்லை ஜூஸோ அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே கவுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் எதையுமே அதை புளிய வேண்டியிருக்கும். ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதுலேருந்து கவுத்துனீங்கன்னா எவ்வளோ விழுக போகுது. சும்மா நார்மலாக ஒரு ஃபில்டர் வேணும் அப்படின்னிங்கன்னா அது யூஸ் ஆகும். மற்றபடி இது பெரிய யூஸ்லாம் இல்லை. மோட்டருக்கு 2 வருஷம் வேரண்டி இருக்குது. ஆனால் லாங் ரன்னில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. இது 300 ml வரைக்கும் அரைக்கலாம். இது 500 ml வரைக்கும் அரைக்கலாம். இது 1200 ml வரைக்கும் பிளெண்ட் பண்ணலாம். பிளேட் நம்மளுக்கு வெறும் 2 தான் இருக்குது. ஜார் தான் நம்மளுக்கு 3 இருக்குது. இதை மாற்றி மாற்றி இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு எதாவது டேமேஜ் ஆகி போச்சுன்னா மாற்றுறதுக்கு நம்ம ஊரில் சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரில. ஏதாவது சிட்டியில் போயிட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த பிளெண்டரோட பிளேட்ஸை ஈஸியாக கழட்ட முடியுது. மிக்சி சுற்றுறதுக்கு ஆப்போசிட் சைடு பிளேடை சுற்றினோம்னா பிளேட் தனியாக வந்துடுது. இது நம்ம ஈஸியாகவே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜாரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த கேப்பை கழட்டிக்கலாம். தேவைப்படுமோ நம்ம கிண்டி விட்டுட்டு திருப்பி இதை மூடிக்கலாம். இந்த வசதியில் இருக்குது. லாக் பண்ணிட்டா லாக் ஆகிக்கிறோம். சாதாரண மிக்சி அதை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
ஸ்மூத்தி ஜூஸ் அப்படின்றது சின்ன பிசுறு கூட இல்லாமல் நல்லாவே பிளெண்ட் பண்ணுது. ட்ரையான பாசிப்பருப்பையும் இது நல்லாவே அரைக்குது. இப்போ இந்த ஜாரில் கேப் போட்டு முன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி அரைச்சி பார்ப்போம். இதையும் இந்த பிளெண்டர் நல்லாவே அரைக்குது. இது மாதிரி ஏதாவது அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த பிளெண்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த தேங்காய் சட்னியை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பார்ப்போம். நார்மல் மிக்சியில் சுற்றி ஓட்டிக்கிட்டு இது அரைக்கவே அரைக்காது. மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அது வழுக்கிற மாதிரி இருக்கனால திருப்பி போய் பிளேடில் வந்துட்டு நல்லாவே இதை அரைச்சி கொடுக்குது. இது வாட்டர் சேர்த்து அரைச்ச தேங்காய் சட்னி. இதே இந்த புல்லட் மிக்சி ஈஸியாக அரைச்சி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம நார்மலாக தினைக்கு பண்ணுற வேலைகள்லேருந்து கண்டிப்பாக சாதாரண மிக்சிலேருந்து இந்த புல்லட் மிக்சி கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணலாம். சோம்பு மாதிரியான ஸ்பைசஸையும் இது ஈஸியாக அரைச்சி கொடுக்குது. ஸ்பைசஸ்லாம் இன்னும் வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரையாக போட்டு அரைச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு சாஃப்டான பவுடராக கிடைக்கும். மிளகு சொர சொரன்னு அரைக்க ட்ரை பண்ணோம், கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து சீரகத்தை அரைச்சி பார்த்தோம், அதுவுமே நல்லாவே வந்தது. சாதாரண மிக்சி ஜார்ஸை விட அந்த ஜார்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு 3-4 நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்தையுமே நல்லா அந்த பிளேட்ஸ் வந்து நல்லாவே அரைக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் மெயின் கண்ட்ரோலில் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த 3 பாயிண்ட் இருக்கும், அந்த 3 பாயிண்டில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஓட ஆரம்பிச்சிடும். சாதாரண மிக்ஸி அந்த பிளெண்டரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை விட அது நல்லாவே இருக்குது. ஆன்லைனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் டிசைனில் 2 ஜார் 3 ஜார் 4 ஜார் அப்படின்ற மாதிரி ஜார்கள் வந்து மாற்றி போட்டு அதே ஜாரோட டிசைனையும் மாற்றி போட்டு நிறைய புல்லட் மிக்ஸி வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1500 2000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டோம் போய் பாருங்கள். இந்த மாதிரி புல்லட் மிக்சர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.